வேத தியான வகுப்பிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நம்முடைய இரட்சகர் மீட்புமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களே வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய புஸ்தகம் யோவேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் அது ஒரு பகுதி மட்டும் அநேகருக்கு தெரியும். இந்த புஸ்தகம் இதை தீர்க்க தரிசனம் உரைத்த இதனுடைய ஆக்கியோனாகிய யோவேலின் பெயராலே அழைக்கப்படுகிறது. யோவேல் என்ற பெயருக்கு யாவே இஸ் காட், யெகோவாதான் தேவன் என்று அர்த்தம். இவர் சென்ற வாரம் நம்ம உபதியாவை குறித்து படித்தோம். அவர் தீர்க்க தரிசனம் உரைத்ததற்கு பின் சுமார் 10 வருடத்திற்கு பின் இவர் யூதாவிலே தீர்க்க தரிசனம் உரைத்தார். உபதியா தீர்க்க தரிசனம் உரைத்தது கிமு 845, யோவேல் தீர்க்க தரிசனம் உரைத்தது கிமு 835, 10 வருட இடைவெளியில. இவர் யூதாவிலே தீர்க்க தரிசனம் உரைத்த அதே காலத்திலே எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசியாக இருந்தார். அவருடைய ஊழியத்தின் கடைசி காலத்திலே, எலிசா தீர்க்கதரிசன ஊழியத்தினுடைய கடைசி காலகட்டத்திலே யோவேல் மூலமாக இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. யோவேல் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த செய்தி தேவனுடைய நியாய தீர்ப்பின் செய்தி தீர்க்க தரிசனமாக யூதா தேசத்திற்கு வந்தது. இந்த புஸ்தகத்தில் நமக்கு நன்றாக தெரிந்த சில வசனங்கள் உண்டு. யோவேல் 1வது அத்தியாயத்தில் 14வது வசனம், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுகள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆலயத்தில் கூடி வரச் செய்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்கள். அடுத்ததாக 2வது அத்தியாயம் 12-13 இதே தான். நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடங்கள் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்க மனசாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். தெரியும். அதை விட்டு அடுத்தது அதில் 21வது வசனம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்த மிக முக்கியமான ஒரு வசனம் யோவேல் 2வது அத்தியாயத்தில் 28-29. அதற்கு பின் நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இந்த வசனங்கள் கிறிஸ்தவ வட்டாரத்திலே அநேகருக்கு தெரிந்த ஒரு வசனங்கள் தான். ஆனால் இது எப்பொழுது எந்த சூழ்நிலையிலே இது கூறப்பட்டது, இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது என்பது அநேகருக்கு தெரியாது. முக்கியமாக யோவேலுடைய 3வது அத்தியாயம் அநேகருக்கு அது அனுபவமே இருக்காது. இந்த 1-2 அத்தியாயத்தில் 2வது அத்தியாயத்தில் மட்டும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். யோவேல் மூலமாக தேவன் தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த காலத்திலே யூதா தேசம் மிக கடுமையான இயற்கை சீற்றத்தாலே பாதிக்கப்பட்டு போய் இருந்தது. அதைத்தான் இந்த 1வது அத்தியாயம் முழுவதும் அதனுடைய பாதிப்பு என்ன என்பதைத்தான் சொல்லுகிறது. அது வெட்டுக்கிளிகளுடைய படையெடுப்பு. வெட்டுக்கிளிகள் கூட்டம் கூட்டமாக வந்து இறங்கினாலே அந்த வெட்டுக்கிளிகள் ஒரு நாளைக்கு தன்னுடைய சொந்த எடை எவ்வளவோ அந்த அளவுக்கு தேனி சாப்பிடும். ஸோ 10 நாளானா 10 மடங்கு 20 மடங்கு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போகும். அநியாயமாக சாப்பிடும், கூட்டமாக வரும். அது பறந்து வருகிற போது வானமே இருண்டு போகக்கூடிய அளவுக்கு பெரிய மேகக்கூட்டத்தை போல வந்து அப்படியே இறங்கும். அது யூதா தேசத்திலே வந்து இறங்கியது. அதனுடைய விளைவு தேசத்தில் இருந்த மொத்த தாவரங்களும் அழிந்து போய்விட்டது. பச்சைன்னு சொல்றதுக்கு ஒன்று கூட கிடையாது, வேறு கூட கிடையாது. மரங்களில் இருந்த பட்டைகள் கூட தின்னு போய் மரம் வெள்ளையாக ஒரு எலும்பு கூடு போல நிற்கக்கூடிய ஒரு நிலைமை தான். இதனுடைய விளைவு தேவ ஆலயத்திலே போஜன பலி பானபலி செலுத்த கூட தானியமோ திராட்சரசமோ தேசத்திலே இல்லை. மிக கொடிய ஒரு பஞ்சம். இந்த ஒரு பஞ்ச காலத்திலே
யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏனென்றால் யூதா தேசத்திலே வெட்டுக்கிளிகள் படையெடுப்பு ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு சம்பவம். ஆப்பிரிக்கா தேசத்திலே நார்த் ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடங்களில், இந்த பாலைவனத்தை ஒட்டி உள்ள பகுதிகளில் இந்த வெட்டுக்கிளிகளுடைய படையெடுப்பு உண்டு. நாம மோசேயினுடைய காலத்தில் பார்த்தா கூட எகிப்திலே தேவன் அனுப்பின வாதைகளில் ஒன்றாக வெட்டுக்கிளி தேசத்தினுடைய தாவரங்களை அழித்து போட்டதை பார்க்கலாம். அங்கே உண்டு. ஆனா யூதா தேசத்திலே வெட்டுக்கிளிகள் தாக்குதல் இதற்கு முன் நடந்ததில்லை. இது இயற்கைக்கு மாறான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே இந்த நிகழ்ச்சியை தேவன் கொடுக்கும் எச்சரிப்பு என்று சொல்லி தேசமாக உபவாசித்து மனம் திரும்புங்கள் என்று யோவேல் கூறுகிறார். இந்த ஒரு எச்சரிக்கை வைத்து தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு வார்னிங் இது. தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தேசமாக கூடி நின்று உபவாசித்து அழுது தேவனிடத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்று கூறுகிறார். அது மாத்திரமல்ல, ஓபதியா தீர்க்க தரிசனத்துல தான் தேவன் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய நாள் வருகிறது. அதாவது கர்த்தருடைய நாள் என்றால் நியாயத்திற்கக்கூடிய நாள். ஒரு நாள் இருக்குது, அன்னைக்கு வருது அப்படின்னு சொன்னார். அதே கருத்தை யோவேல் தீர்க்கதரிசியும் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். 5 முறை கர்த்தருடைய நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள் வருகிறது என்று அந்த சத்தியத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துவதை இதுல நம்ம பார்க்கலாம். 1வது அத்தியாயம் 15வது வசனம், அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. 2வது அத்தியாயத்துல 1வது வசனம், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவார்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமா இருக்கிறது. அதே 2:11வது வசனம், கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது, கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாய் இருக்கிறோம், அதை சகிக்கிறவன் யார்? அதே இதுல 31வது வசனத்துல 2வது அத்தியாயத்துல, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும் என்று சொல்கிறார். 3வது அத்தியாயத்திலே 14வது வசனத்தில் சொல்கிறார், நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருப்பார்கள், நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. ஸோ இந்த ஒரே சத்தியத்தை 5 முறை 3 அத்தியாயத்துக்குள்ள 5 தடவை திரும்ப 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 யோவேல் எச்சரிக்கிறார். உபதியாவின் மூலமாக ஆரம்பித்தது, யோவேல் அதை திரும்பவும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுகிறார். தேசத்தினுடைய பாவம் கொடியது, அதனால முழு தேசமாக உபவாசித்து அழுகையோடு புலம்பலோடு மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். 2வது அத்தியாயம் 12ல் அதான் சொன்னாரு, 15-17 வரைக்கும் வசனத்துல அதான் சொல்றாரு, முழு தேசமாக அழுது புலம்பி தேவனிடத்தில் மன்றாடுங்க, மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். ஓபதியாவின் மூலமாக தேவன் அண்டை நாடான ஏதோமுக்கு நியாய தீர்ப்பும் தண்டனையும், இஸ்ரவேல் யூதாவுக்கு பின் நாட்களில் வர இருக்கக்கூடிய மகிமையை ஆசீர்வாதமும் கூறினார். ஆனால் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனுடைய ஜனங்களாகிய யூதாவுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு நாள் வருகிறது, அதையும் நியாயம் தீர்க்க நான் வருகிறேன், எனவே மனம் திரும்பு என்கிற ஒரு செய்தியையும், தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய ஜனமான யூதா இஸ்ரவேல் அவருடைய அண்டை நாடுகளுக்கும், யூதா இஸ்ரவேலுக்கு சுற்றியுள்ள அண்டை தேசங்களுக்கும், சகல ஜாதிகளுக்கும், உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் கூட வர இருக்கிறது என்பதை ஒரு மறைமுகமாக எச்சரிக்கையாக எது தெரிவிக்கிறார். இந்த யோவேல் புஸ்தகத்தை நாம 3 பிரிவாக பிரிக்கலாம். முதல் பிரிவு 1வது அத்தியாயம். அது யோவேல் தீர்க்கதரிசனம் உரைத்த காலத்திலே நடந்த சம்பவம். அவர் உரைத்ததுக்கு முன்னாக நடந்த ஒரு சம்பவம், வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு, அதன் விளைவு, அந்த வெட்டுக்கிளிகளுடைய படையெடுப்பு எப்படி இருந்தது, அதனுடைய விளைவு. அது சொல்றாரு, இந்த செய்தியை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, அவங்க பிள்ளைகளுக்கும், அவங்க பிள்ளைகளுக்கும், அவங்க பிள்ளைகளுக்கும், பின் சந்ததிக்கும் சொல்லட்டும். ஏன்னா இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததே இல்லை, இதை மறந்துடாதீங்க, சந்ததியை ஞாபகத்தில் வச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு மோசமான ஒண்ணு.
அது என் திராட்சை செடியை அழித்து அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று விட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்றுங்கிறார். அந்த அளவுக்கு மோசமான ஒண்ணு இருந்தது. எல்லாமே தேசமே அழிந்து போய் விட்டது. அதனால மனம் திரும்புங்க அப்படிங்கிற செய்தி தான் 1வது அத்தியாயத்துல. 2வது அத்தியாயம் அது இனியும் ஒண்ணு வர இருக்குது அப்படிங்கிறார். இனி ஒரு நியாய தீர்ப்பு யூதாவுக்கு வர இருக்குது. இந்த வெட்டுக்கிளி படையெடுப்பு ஒரு சாம்பிள் தான், மாடல் தான். இதை விட மோசமான இன்னும் ஒண்ணு யூதா தேசத்துக்கு வர இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். அது 2வது அத்தியாயத்துல 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறார். இந்த வெட்டுக்கிளிகள் எப்படி படையெடுத்து வந்ததோ, உங்களால ஒன்றும் செய்ய முடியாமல் போனது, அதே போல இன்னொரு பயங்கரமான சேனை வரும், உங்கள் மேல படையெடுப்பு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்கிறார். அதனால இப்ப உபவாசித்து உண்மையாக தேவனிடத்துல மனம் திரும்புங்கள் அப்படிங்கிறார். தேவனிடத்துல மன்றாடுங்கள் அழைப்பு கொடுக்கிறார். 2வது அத்தியாயத்துல 12லிருந்து 13 14 வசனம் நம்ம அதைத்தான் பார்த்தோம். ஆனா அதுல விசேஷமா ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. உங்களுடைய மனம் திரும்புதல் உண்மையாக இருந்தால், சும்மா வெளிப்புறகாரமாக வஸ்திரத்தை கிழித்து அழுது வெளிப்புறகாரமாக கிடையாது, உங்கள் இருதயத்தை கிழித்து உள்ளான மனம் திரும்புதல் வேண்டும். அப்படி வந்தா தேவனும் மனம் திரும்பி உங்களை தண்டிக்காமல் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறார். உங்களுடைய மனம் திரும்புதல் உண்மையா இருந்தா 2வது அத்தியாயம் 14வது வசனத்துல, ஒருவேளை அவர் திரும்பி மனசாவப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜனபலியும் பானபலியும் செலுத்துகிறதுக்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். திருப்பி ஆண்டவர்கிட்ட நிற்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். திரும்பி அவர் மனசாவப்பட்டு திருப்பி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறார். அதனால உன் மனம் திரும்புதல் உண்மையாக இருந்தா அவரும் உண்மையாக செய்வார் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் உங்கள் தண்டனை நிறுத்தி விடுவார் அப்படின்னு சொல்லுகிறார். அதை தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதம், நீங்கள் உண்மையாக மனம் திரும்பி வருகிற போது அவர் செய்யக்கூடிய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்றால், தண்டனையை விலக்கி ஒதுக்கி விடுவார். அந்த தண்டனையை எப்படி நகட்டுவார் அப்படிங்கிறது தான் 19வது வசனத்திலிருந்து வருது. 24வது வசனம் வரைக்கும் இந்த தண்டனையை, உங்களை தண்டிக்க வந்த சேனையை நான் அகற்றி விட்டு திரும்பி உங்க தேசத்துல ஆசீர்வாதத்தை செய்வேன். திரும்பி உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் கொடுப்பேன். களங்கள் தானியத்தினால நிரம்பும், ஆலயங்கள் திராட்சரசமே எண்ணெயும் வழிந்தோடும். சரீர பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் முதலிலே உங்களுக்கு வரும் அப்படிங்கிறாரு. அதாவது உண்மையாக மனம் திரும்பி வரக்கூடிய ஆசீர்வாதத்தை 3 பகுதிகளாக, ஆனா 3ஐயும் ஒன்றாக சேர்த்து சொல்லுகிறார். ஒன்று சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், அதுதான். அதுல இழந்து போனதை கூட நான் உங்களுக்கு திருப்பி தருவேன் அப்படிங்கிறார். 25வது வசனத்துல, நான் உங்களிடத்துல அனுப்பினேன் பெரிய சேனையாக வெட்டுக்கிளியும் பச்சைக்கிளியும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்க இழந்து போனதை கூட நான் திரும்ப உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் மாம்ச பிரகாரமாக, சரீர பிரகாரமா, உலக பிரகாரமா வரக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனா அதை தொடர்ந்தே, அந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்தே அவர் வருகிற போது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அது இப்பொழுது இல்ல, பின் நாட்களிலே. அதுதான். அதனால தான் அவர் சொல்லுகிறாரு 28ல இருந்து, அதற்கு பின்பு, இப்ப இல்ல, இதற்கு பின்பு நான் ஒரு காரியம் செய்வேன். அது என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன். இது அடுத்ததாக வர இருக்கக்கூடிய ஆவிக்குரிய, ஆத்மாவுக்குரிய ஒரு ஆசீர்வாதம். இதை பாரபட்சம் இல்லாம செய்வேங்கிறார். ஆல் காஸ்ட், ஆல் செக்ஸ், ஆல் ஸ்டேட்டஸ், எல்லா இனமும்
மாம்சமான யாவர் மேலும், யூதனுக்குன்னு கிடையாது, ஆபிரகாம் சந்ததிக்குன்னு கிடையாது, மாம்சமான யாரா இருந்தாலும், அவன் யூதரா இருந்தாலும் சரி, புறஜாதியா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும், எத்தியோப்பியனா இருந்தாலும் சரி, இல்லை எகிப்தியனா இருந்தாலும் சரி, யார் மேலேயும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். இரண்டாவதாக அதுல ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. அதனாலதான் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்கள் மட்டும்தான் தேவாலயத்துக்குள்ளே ஊழியம் செய்ய முடியாது அழைக்கப்பட்டவர்கள், பெண்களுக்கு எந்தவித பங்கும் கிடையாது. ஆனா இதுதான் சொல்றார், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். செக்ஸ் டிஃபரன்ஸ் கிடையாது, ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. அது மாத்திரமல்ல, மேன்மக்கள் கீழ்மக்கள் என்ற பிரிவையும் நான் பிரிச்சிட வைக்க மாட்டேங்கிறாரு. உங்கள் ஊழியக்காரர் மேலும் உங்கள் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பழைய ஏற்பாட்டுல லேவி மாத்திரம்தான் ஆசரிப்பு கூடாரம் போலாம், அதுல பிரதான ஆசிரியன் மாத்திரம்தான் இன்னும் உள்ள போலாம். அந்த ஒரு பாகுபாடு இருந்தது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. மேல இருக்கவன் கீழே இருக்கிறவன் எல்லாரும், நோ காஸ்ட், இன பாகுபாடு கிடையாது, ஆண் பெண் பிரிவினை கிடையாது, மேலானவன் கீழானவன், படித்தவன் படிக்காதவன், வசதியானவன் வசதி இல்லாதவங்கிற பாகுபாடும் கிடையாது. எல்லாரும் மேலேயும் ஊற்றுவேன் அப்படிங்கிறது. இது அதனுடைய ஆசீர்வாதத்தினுடைய இரண்டாவது பகுதி. மூன்றாவதாவது பகுதி 31, 32 வசனம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கு மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாகும். இது அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு காரியம். இது அந்த கர்த்தருடைய நாளை ஒட்டி வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ, அவன் யூதனா இருந்தாலும் சரி, புறஜாதியானா இருந்தாலும் சரி, அவன் மேலேயும் இந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுவான். இதை 3 பகுதியான ஆசீர்வாதங்களை ஒரே இதுல சொல்லிடுறாரு. 3வது அத்தியாயம் இது அந்த கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாளை தொடர்ந்தே வருகிறது. இதோட வரக்கூடிய காரியம் ஒரு முழு உலகத்தையும் நியாயத்திற்க நான் திருப்பி வருவேன், ஜாதிகளை எல்லாம் நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்களை கூட்டுவேன், கூட்டி அவங்க கிரியைகளுக்கு ஏற்றபடி நான் அவர்களே நியாயந்தீர்ப்பேன். அந்த நியாயத்தீர்ப்பு கடுமையாக இருக்கும். அந்த நியாயத்தீர்ப்பு முடிந்த பின்பு சீயோனிலே எருசலேமிலே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். அதை 17 21 வசனம் வரைக்கும் சொல்றாங்க. இது 3 பகுதிகளாக வருது. இந்த யோவேலுடைய தீர்க்க தரிசனம் நடந்த போது இதனுடைய பின்னணியிலே இருந்த நடைபெற்ற சம்பவங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு அவசியம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். யோவேலுடைய காலத்திலே யூதாவிலே நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு தெரியணும். இதை நம்ம சரியாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 8வது அத்தியாயம் 16வது வசனத்துல இருந்து 12வது அத்தியாயம் 21 வசனம் வரைக்கும் நம்ம படித்து பார்த்தா அதே சம்பவம் 2 நாளாகமம் 21, 22, 23, 24 4 சாப்டர் இதையும் படிச்சு அதையும் படிச்சா இதுக்கு இடையில தான் இந்த யோவேலுடைய இந்த தீர்க்க தரிசனம் வருது. அப்பதான் அந்த யோவேல் தீர்க்க தரிசனம் உரைத்ததே ஆண்டவர் சொன்ன வார்த்தை நாம சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு சுருக்கமாக என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இதுல, ஏன்னா அதுதான் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். கிமு 848 இருந்து 841 வரைக்கும் யூதாவை அரசாண்ட ராஜா யோராம். 2 ராஜாக்கள் 8வது அத்தியாயத்துல 16 24 வரைக்கும் படிக்கலாம். 2 நாளாகவும் 21, 22 சாப்டர்ல அவனுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்ததுன்னு குறித்தும் படிக்கலாம். இவனுடைய நாட்களில தான் கிமு 845 ஒபதியா ஏதோமுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்தார்.
அதிலே நம்ம படிக்கலாம், ஏதோமியர்கள் யோராமுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரிஞ்சு போயிட்டு இவனுக்கு விரோதமாக காரியம் செய்ததை அங்கே படிக்கலாம். அந்த நேரத்தில் உபதேசம் மூலமாக ஏதோமுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொன்னார். இந்த யோராம் இஸ்ரவேலின் ராஜாவான ஆகாபினுடைய மகளை திருமணம் செய்தான். இஸ்ரவேலில் இருந்த ராஜாவான ஆகாபினுடைய மகள், அவளுடைய பேரு அத்தாலியாள். இந்த அத்தாலியாளுடைய தாயின் பெயர், அதாவது ஆகாபினுடைய மனைவி அத்தாலியாளுடைய தாயின் பேர் எசபேல். எசபேலை குறித்து நமக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் தெரியும். இவள் சீதோன் தேசத்து ராஜாவான ஏத் பாகாலினுடைய மகள். 1 ராஜாக்கள் 16வது அத்தியாயம் 30-31 பார்த்தா அவளை குறித்து தெரியும். ஏத் பாகால் பாகாலினுடைய தலைமை பூசாரியாகவும் ஆசாரியனாகவும் அதே நேரத்தில் சீதோன் தேசத்தினுடைய ராஜாவாகவும் இருந்தான். அவனுடைய மகளை போய் கல்யாணம் பண்ணி இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தான். அவள் மூலமாகத்தான் இஸ்ரவேலுடைய பாகாலுடைய வணக்கம், விக்கிரக வழிபாடும் பெருகி போனது. அந்த விக்கிரக வழிபாடின் பின்னணியிலே விபச்சாரமும் இருந்தது. அந்த ஆராதனை முறைகளிலே விபச்சாரமும் இருந்தது. விக்கிரக வழிபாடு, பாகால் வழிபாடு தேசத்தை நிரப்பினாள். அவள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளை, ஊழியக்காரர்களை கொலை செய்தாள். அதனாலதான் ஆண்டவர் கூட எலியாவின் கூட 3 வருஷம் பஞ்சம் வரும்னு சொல்லிட்டு அவர் அங்கே போய் ஒரு ஓடையில் போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொன்னார். மழை பெய்யாதுன்னு ஜெபம் பண்ணனால மழை பெய்யல, ஓடையிலும் தண்ணி குடிக்கல, அங்கேயும் தண்ணி இல்லை. காகத்தின் மூலமாக அவர் போஷித்தார். அதுக்கப்புறம் சொன்னார், சாரிவாத் ஊரில் உள்ள ஒரு விதவை கட்டளையிட்டு இருக்கேன், நீ அங்கே போன்னு சொன்னார். அவர் அங்கே போய் இருந்தார். 3 வருஷம் அங்கே இருந்தார். 3 வருஷம் கழித்து திருப்பி அனுப்பிச்ச போது தான் அவர் ராஜா கிட்ட சவால் விட்டுட்டு மெய்யான தேவன் யார் என்று சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டு பலியை செலுத்தி பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேர் பலி செலுத்தினாங்க. வானத்துல இருந்து அக்னி இறக்கப்பானோ முடியல, எலியாவின் மூலமாக அக்னி இறங்கிச்சு. 450 பேரும் கொலை செய்தார். உடனே அங்கிருந்து எசபேல் ஒரு செய்தி அனுப்புறா, நீ அவங்கள கொன்னது போலயே இன்னைக்கு நான் ஒன்னே கொல்லலைன்னா பார்த்துக்கொன்ன போது எலியா திரும்பி தேசத்தை விட்டு அவளுக்கு பயந்து ஓடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதுல தேவன் திருப்பி அவரை தேற்றி அவரை திருப்பி எடுத்து கொண்டு போனார். நாபால் அப்படிங்கிற ஒருவனுடைய திராட்சை தோட்டம் ஆகாபுக்கு தேவையா இருந்தது. அவன் கொடுக்கலன்னொன்னா இவன் அங்கிருந்து ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறா. யாருக்கு? அவன் சுற்றி இருந்த தேவனுடைய மூப்பர்களுக்கு. அதாவது நீங்கள் கர்த்தருக்கு உபவாசம் என்று உபவாசத்தை நியமிங்க, அதுல அந்த உபவாசத்துல 2 பேர் எந்திரிச்சு பொய் சாட்சி சொல்லட்டும், நாவால் தேவனை தூசித்தான்னு பொய் சாட்சி சொல்லட்டும், அந்த பொய் சாட்சி சொன்னதை வச்சுக்கொண்டு நாவாலே கல்லெறிந்து கொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி மூப்பர்களுக்கு கொடுக்குறா. மூப்பர்கள் அதே போல கர்த்தருடைய நாமத்தினாலே உபவாசம் பண்ணி கொலை செஞ்சாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சுட்டு அந்த தோட்டத்தை எடுத்து கொடுத்தான். இதெல்லாம் எசபேல் செய்த காரியங்கள். அவனுடைய மகளைத்தான், அத்தாலியலைத்தான் இந்த யோராம் போய் திருமணம் பண்ணி கொண்டு வந்தான். இந்த யோராம் மேலேயும் ஆண்டவர் ஒரு சாபத்தை கொடுத்தாரு. அதனால அவன் குடல் இத்து போய் அவன் மரித்து போனான். அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனுடைய மகன் அகசியா ராஜாவாகிறான். 841 கிமு 841 அவன் ராஜாவாகிறான். அவன் 1 வருஷம் தான் ராஜாவா இருந்தான். அதுக்குள்ளே அவன் செத்து போனான். அது எப்படிங்கிறத தான் அதை பார்ப்போம். இவன் தாய்வழி தாத்தாவான ஆகாபோட நெருக்கமாக இருந்தான். ஆகாபும் மரித்து போனா. அவனுடைய மகன், அவன் பேரு யோராம் தான். அவன் இஸ்ரவேலை ஆட்சி செய்யறான், இவன் யூதாவில் ஆட்சி செய்யறான். அந்த ஆகாபினுடைய மகன் இஸ்ரவேல் ராஜா சீரியருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போய் காயம் பட்டதுனால சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருந்தான். அப்ப இவன் பார்க்கறான், சரி நம்ம மாமா அங்க இருக்காரு, அவரை போய் நலம் விசாரிப்போன்னு சொல்லி இவர் யூதாவை விட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் அவன் சிகிச்சை பெறுவதை பார்க்கறதுக்காக போறான். இவன் போயிருக்கிற அதே நேரத்துல
எலியாவின் மூலமாக தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். எலிசா, அப்ப எலியா இல்லை, எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறாரு. எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் ஒருவனை அனுப்பி அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய சேனாதிபதியாக இருந்த யெகூ அப்படிங்கிறவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணினாருன்னு சொல்லி அபிஷேகம் பண்ணிடுறாரு. உடனே அவன் எந்திரிச்சு அந்த ராஜாவுக்கு விரோதமாக போறான். போற போது இஸ்ரவேலினுடைய ராஜாவாக இருந்த யோராம், அவனுடைய தாயாக இருந்த எசபேல், அவனை சந்திப்பதற்காக அங்க வந்து தற்செயலாக அங்க வந்து மாட்டிக்கிட்ட யூதாவின் ராஜாவாகிய அகசியா, இந்த 3 பேரையும் கொண்டு போடுறான். ஸோ அகசியா அங்க போய் செத்து போறான். அவன் மரித்து போனான் என்கிற செய்தி யூதா தேசத்துக்கு வந்த உடனே அவனுடைய தாய் அத்தாலியால் அவ என்ன செய்யறா, யூதா ராஜவம்சத்தை சேர்ந்த எல்லாரையும் அவ எருசலேமில வைத்து கொலை செய்யறான். தன் மகன், அவனுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளை கூட எல்லாரையும் கொலை செய்யறான். செஞ்சுட்டு ஆளுவதற்கு ஆம்பளை பிள்ளைங்க இல்லை, அதனால நான் தான் ராணின்னு சொல்லி அத்தாலியால் ராணியாக உட்காருகிறாள் யூதா தேசத்திலே. இதுதான் இந்த யோவேல் தீர்க்கதரிசனம் உரைப்பதற்கு முன் நடந்த ஒரு சம்பவம். அந்த நாளில தான் தேவன் தேசத்தை எச்சரிப்பதற்காக வெட்டுக்கிளிகள் படையெடுப்பினால தேசத்துக்கு ஒரு வாணியம் கொடுக்குறாரு. இது 2 ராஜாக்கள் 11ல் 1-3வது அத்தியாயம் படிச்சு பார்த்தோம்னா தெரியும். 2 நாளாகமத்திலையும் இது வருது. நான் ஏற்கனவே சொன்ன அதை படித்தா இந்த சம்பவங்கள் எல்லாம் அதில் கோர்வையாக வருது. இப்ப அகசியாவினுடைய பிள்ளைகளை எல்லாம் கொன்னபோது கடைசியாக இருந்த ஒரே ஒரு பிள்ளையை மட்டும் அகசியாவினுடைய சகோதரியும் அப்போது இருந்த ஆசாரியனாக இருந்த யோய்தாவினுடைய மனைவியாக இருந்த யோசிபாத் அப்படிங்கிறவ திருட்டுத்தனமா எல்லாத்தையும் கொல்ல வர்றாங்கன்னு திருட்டுத்தனமா அதை எடுத்து ஒளிச்சு கொண்டு போய் தேவாலயத்துக்குள்ள கொண்டு ஒளிச்சு வச்சிடறான். அப்ப அந்த பிள்ளைக்கு வயசு 1 இருக்கும். ஒரு வயது கூட நிரம்பாத ஒரு பிள்ளை தான். செத்து போச்சுன்னு ஏதோ பொய் நாடகம் சொல்லி எதையோ சொல்லி அந்த பிள்ளையை ஒளிச்சு வச்சிடறாங்க. ஸோ அந்த பிள்ளை ரகசியமாக தேவாலயத்துக்குள்ளேயே வளர்க்கப்படுகிறது. வெளியே விடாம யாருக்கும் சொல்லாம ரகசியமாக வளர்த்துட்டு வராங்க 6 வருடமாக. இந்த காலகட்டத்தில் தான் யோவேல் மூலமாக தேவன் இந்த வாணியம் கொடுக்குறாரு. தேசமாக அழுது மன்றாடி தேவாலயத்துக்கு வா, கூட்டம் கூட்டு, மூப்பரை கூட்டு, வந்து உட்காந்து பரிசுத்த உபாசனாலை வச்சு நீங்க வந்து உட்காந்து இங்க பண்ணுங்க. ஏன்னா அதற்கு முன்னாடி இருந்த அந்த ராஜா அகசியாவும் பாகால் வணக்கத்தை தேசத்துக்குள்ள கொண்டு வந்துட்டான். இது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில தேவன் இந்த எச்சரிப்பை கொடுத்தார். இந்த யோவேலுடைய தீர்க்க தரிசனத்தை கேட்டதுக்கு அப்புறம் ஜனங்கள் ஒருமனப்பட்டு ஆசாரியனோடு சேர்ந்து இந்த மரித்து போன ராஜாவுடைய மகன் யோவாசை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்து விட்டு அந்த அத்தாலியாலே கொலை செய்யறாங்க. கொன்னு ஓட்டுட்டு அவளை திருப்பியும் அந்த 7 வயதான பையனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆசாரியனாகிய யோதாவுடைய ஆலோசனையின்படியாக அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்றாங்க. இது இந்த யோவேலுடைய தீர்க்க தரிசன செய்தி உரைத்ததுக்கு பிற்பாடு நடந்த ஒரு சம்பவம். அவன் வந்த உடனடியாக அப்போது பிரதான ஆசாரியன் தான் அவனுக்கு ஒரு கார்டியன். அதனால பாகால் வணக்கங்களை தேசத்தை விட்டு ஒழிக்கிறாங்க. முழுசாக மனம் திரும்புறாங்க. பாகால் வணக்கத்தை ஒழிக்கிறாங்க. சிலைகள் எல்லாம் உடைச்சு நொறுக்கி போடுறாங்க. திரும்பவுமாக தேவாலய ஆராதனைகள் ஸ்திரப்படுத்தப்படுகிறது. ஆனா அதுவும் கொஞ்ச காலம்தான். அந்த பிரதான ஆசாரியன் மரித்ததற்கு பிற்பாடு 835 796 வரைக்கும் யோவாஸ் யூதாவை ராஜாவாக அரசாண்டான். 7 வயசுல ராஜாவானவன் அரசாண்டு வந்தான். அவன் ஆசாரியன் யோய்தா காலம் வரைக்கும் அவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ பயத்தோட நடந்தான். ஆனா அவன் மரித்ததுக்கு பிற்பாடு பழையபடி இவனும் விக்கிரக வழிபாட்டுக்குள்ள இறங்கிட்டான். அதை எதிர்த்து பேசின யோய்தாவினுடைய மகன் அவனையும் கொலை செய்தான். அதன் விளைவாக இந்த ராஜாவும் கொலை செய்யப்பட்டான். அவன் பிள்ளை ராஜாவானான். இதுதான்
முன்னாடியும் பின்னாடியும் நடந்த கதை. இவர் முன்னாடியே சொல்றாரு ஒரு எச்சரிப்பு. அதனாலதான் தேவன் அதில் திரும்ப திரும்ப சொல்கிறார், உண்மையான மனம் திரும்புதல் வேணும், உண்மையான மனம் திரும்புதல் வேணும். வெளிப்பிரகாரமான மனம் திரும்புதல் கிடையாது, அந்த உண்மையான மனம் திரும்புதல் நிலைத்து நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கொடுத்தார். இதுதான் இந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். முதல்ல நீங்க தப்பு செஞ்சீங்க, வார்னிங் கொடுத்தாரு, மனம் திரும்பினாங்க, இழந்ததை ஆசீர்வாதத்தெல்லாம் திரும்ப கொடுத்தாரு. ஆனா அந்த மனம் திரும்புதல் நிலைச்சு நிக்கலைன்னா அடுத்து ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லி 2வது அத்தியாயத்துல இதோட மோசமான ஒரு படையெடுப்பு வரும்னு சொன்னாரு. வந்தது, பிற்காலத்துல அது வந்தது. இதுல நம்ம கத்துக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? இந்த புத்தகத்துல நம்ம கத்துக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? தேவன் தன் ஜனங்கள் தேவ வழியை விட்டு உலக பிரகாரமாக நடக்கும்போது திடீரென்று இயற்கை சீற்றத்தின் மூலமாகவும் நம்ம எச்சரிக்கிறார். எல்லா இயற்கை சீற்றங்களும் தேவனுடைய எச்சரிப்புன்னு எடுத்துக்க முடியாது. ஆனா சில அன்நேச்சுரலாக வரும் ஒரு வார்னிங். ஏன்னா கடைசி காலத்துக்கு முன்னாடி என்னென்ன வருங்கிற போது இயேசு கிறிஸ்து இதையும் சொல்லி இருக்கிறார். ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அது நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு பழையபடி அந்த ஒரு லைனுக்குள்ள வர்றதுக்கு தான். நமக்கு நல்லாவே தெரியும், நமக்கு நிறைய வார்னிங் நம்ம தேசத்துக்குள்ள முழு உலகத்துக்கும் வந்துருச்சு. இது மனம் திரும்ப வேண்டிய, எபிரேயர் 6ல் சொல்லுகிறது, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல் நமக்கு வேணும்னு தான் சொல்லுது. இது நம்ம கொஞ்சம் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு காலம். யூதாவினுடைய ராஜாசனம் தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கையின்படி தாவீதின் குமாரனுக்கு தான் உரியது. அவன் மகன் தான் ராஜாவாக இருப்பான். அந்த விளக்கு அணைய விடாம நான் காத்துக்கொள்வேன் என்றார். தேவன் காத்து கொண்டார். ஆனா விக்கிரக வணக்கக்காரியான யோசேபேலின் மகள் அத்தாலியால் அநியாயமாக அவன் மகன் இறந்ததுக்கு பிற்பாடு அவனோடு கூட பிறந்த தன்னுடைய சொந்த பிள்ளைங்களை தான், தன்னுடைய பேர பிள்ளைகளை தான் எல்லாரையும் கொலை செய்து விட்டு அவள் ராணியாக வந்தாள். யூதாவுக்கு மேல ராஜா தான் தேவன் சொன்னார் வழியே ராணி ஒரு நாள் அவர் அனுமதிக்கல. ஆனா ஜனங்க அதை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு பயந்து கீழே இருந்தாங்க. அப்பொழுதுதான் தீர்க்கதரிசி மூலமா தேவனை எச்சரித்தார். எச்சரிப்பா கேட்டாங்க. அவளை கொன்று விட்டு தாவீதின் வம்சமான யோவாசை ராஜாசனத்தில் அமர்த்தினாங்க. தேவன் தேசத்தை ஆசீர்வதித்தார், இழந்ததை மீண்டும் கொடுத்தார். இதை நம்ம படிக்கிறோம். ஆனா பின் நாட்களிலே யூதாவின் ராஜாவான யோசாபாத் தேவனுக்கு பொல்லாங்கானது சேர்ந்து விக்கிரக வழிபாட்டில் செஞ்ச போதும் அவனுக்கு பின் வந்த ராஜாக்களும் தேவனுடைய திட்டத்தின்படி நடக்காம விக்கிரக வழிபாட்டிலும் தேவனுக்கு விரோதமான காரியங்களிலும் இறங்கின போதும் தேவன் யோவேல் 2வது அத்தியாயத்துல சொன்னதுபடியாக இன்னும் ஒரு மிகப்பெரிய அழிவு வரும் என்றார். அது பாபிலோன் தேசத்தின் மூலமாக, நேபுகாத் நேச்சர் மூலமாக நிறைவேறியது. சொன்னார் உண்மையான மனம் திரும்புதல் நிலைச்சு நிக்கணும்னார். இல்ல, நடந்தது. தேவன் முன்னாடி இருந்து கொண்டே பின்னாடி என்ன ஆகும் அப்படிங்கிறதும் பார்க்கிற தேவன். ஆனா வார்னிங் கொடுக்கிறார். யோவேல் மூலமாக தேவனுக்குரிய வாக்கு தத்துவம். இதுல நம்ம முக்கியமா படிக்க வேண்டியது 2:28. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அது 870 வருடங்கள் கழித்து, யோவேல் தீர்க்கதரிசனம் உரைத்த 870 வருடங்கள் கழித்து அப்போஸ்தலர் 2வது அத்தியாயம் 6வது வசனத்துல நிறைவேறியது. இந்த மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பதை தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் என்று இயேசுவும் கூறினார், பேதுருவும் கூறினார். லூக்கா 24வது அத்தியாயத்துல 49வது வசனத்துல நாம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து அதை தெளிவாக சொல்லுகிறார். லூக்கா 24:49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதே இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும்
எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பிதாவினுடைய வாக்கு தத்தம் அப்படின்னு தான் சொல்லுகிறாரு. அதுக்கு முன்னாடி சில வார்த்தை சொல்லுகிறாரு. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினால பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதே. அதாவது உண்மையாக மனம் திரும்புவதற்கு தான் இந்த வாக்கு தத்தம். அதான் சொல்லுகிறார். பேதுருவும் இதே காரியத்தை தான் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். இது வாக்கு தத்தம், பிராமிஸ்ங்கிறார். அப்போஸ்தலர் 2:39 வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அப்பவே சேர்த்து சொல்றாரு, இது யூதர்களுக்கு மாத்திரம் கிடையாது, தேவன் வரவழைக்கும் தூரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்லுகிறாரு. இந்த வாக்கு தத்தத்துக்கு நிபந்தனை என்ன அப்படின்னா, யோவேலிலே அந்த நிபந்தனையை தெளிவா சொல்லுகிறாரு. இயேசுவும் அந்த நிபந்தனையை தெளிவா சொல்லுகிறாரு. பேதுருவும் அந்த நிபந்தனையை தெளிவா சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2:42வது அத்தியாயத்துல 37வது வசனத்துல இருந்து நம்ம படித்தோம்னா தெரியும். இந்த சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கித்த போது இதை கேட்ட அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அவர்கள் இருதயத்துல குத்தப்பட்டு தான் வந்து கேட்கிறாங்க. அப்போதுதான் சொல்கிறார் அவரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு மெயின் கண்டிஷன் உண்மையான மனம் திரும்புதல். இயேசுவும் சொல்றாரு, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும். இதுக்கு நீங்க சாட்சி. ஏன்னா நீ ஏற்கனவே நீ மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவன், நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்றாரு. உனக்கு நான் இதை வாக்குத்தத்தமா பிராமிஸா கொடுக்குறேங்கிறார். யோவேலில் பார்த்தோம்னால அதான் சொல்றாரு, நீங்கள் உங்களுடைய ஆடைகளை கிழித்தல்ல, உங்கள் இருதயங்களே கிழித்து உண்மையாக மனம் திரும்பி வாங்க அப்படிங்கிறார். ஸோ இந்த வாக்குத்தத்துக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் உண்மையான மனம் திரும்புதல். ஆனா இந்த வாக்குத்தத்தம் புது உடன்படிக்கையின் கீழ் வருகிறது. அந்த புது உடன்படிக்கையின் கீழே வருகிறவனுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத எரேமியாவிலையும் அந்த புது உடன்படிக்கையை குறித்து தேவன் சொல்லுகிற போது சில காரியங்களை குறிப்பாக சொல்லுகிறார். எரேமியா 31வது அத்தியாயத்துல 33, 34 வசனங்களில நம்ம பார்க்கலாம். 32வது வசனத்துல சொல்றாரு, நான் ஏற்கனவே பண்ண உடன்படிக்கை அவங்க உடைச்சிட்டாங்க, அதனால நான் புதுசா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. எரேமியா 31:33வது வசனம், அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையானது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இனி ஒருவனும் தன் அயலானை நோக்கி தன் சகோதரனுக்கு கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். இது எரேமியால ஒரு குறிப்பாக நான் புது உடன்படிக்கை பண்ணுவேன், அது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதை எசேக்கியேல் மூலமாக இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக 36வது அத்தியாயத்துல, எசேக்கியேல் 36ல 25 27, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை தந்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களின்படி செய்யவும் நான் செய்வேன். அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் மனம் திரும்பி வருகிற போது தேவன் தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார். என் ஆவி என்னுடைய சார்பாக இருக்கிறது, நான் தேவன் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன், நான் சொல்றதை கேட்டு நட, நான் உனக்கு வழி நடத்துதலை தருவேன்,
நான் உனக்கு சகல சத்தியங்களையும் கற்றுக் கொடுப்பேன், சத்தியத்தினுடைய விளக்கங்களையும் விவரங்களையும் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன், நீ அதை கேட்டு நட என்று சொல்லி தேவன் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை புதிய உடன்படிக்கையின் கீழாக வரக்கூடிய அவன் யூதனாக இருந்தாலும் சரி புறஜாதியாக இருந்தாலும் சரி மாம்சமான யாவர் மேலும் இதை கொடுக்கிறார். உண்மையிலே இந்த ஆசீர்வாதத்திற்கு மூல காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா ஒரு ஆச்சரியமான காரியம் மோசே தான். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவதற்கு முக்கிய காரணம் மூல காரணமாக இருந்தவர் மோசே. அதை எங்க பார்க்கலாம்னா என்னாகம புஸ்தகத்துல 11வது அத்தியாயத்துல நம்ம படிக்கலாம். ஜனங்கள் எல்லாம் மோசேக்கு முன்னாடி அழுததுனால அவரு வெறுப்பாகி போய் தேவன்கிட்ட வந்து அழுகிறார். என்னாகம 11வது வசனத்துல நம்ம படிக்கலாம். 11வது வசனம், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஏன்னா எங்களுக்கு மட்டன் இல்லை, அது இல்லை, இது இல்லையே, இது இல்லையே, பல்லரி கையும் இல்லையே அழுகிறாங்களே, கூடாத்து வாசலில் உட்காந்து அழுகதை பார்த்தோன்னா மோசையால் தாங்க முடியல. அவர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தை என்மேல் சுமத்தினால் உம்முடைய அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன? இவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்ட கொடுத்த தேசத்திற்கு நீர் இவர்களை முளையுள்ள பாலகனை தகப்பனு சுமந்து போவதுகளை முன் மார்பிலே அணைத்து கொண்டு போயென்று நீர் என்னோட செல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பழித்தேனா? இவர்களை பெற்றது நானா? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இறைச்சி எங்கே வரும்? எனக்கு இறைச்சி கொடுன்னு என்னை பார்த்து அழுகிறாங்களே, என்னால் இந்த பாரத்தை தாங்க முடியாது, அதனால என் மேல கிருவியா இருந்தீங்கன்னா என்னை போய் கொண்டு ஓடும் அப்படின்னு சொல்லி அழுகிறார். மேய்ப்பர்களுக்கு தான் அந்த பாடுகள் தெரியும். 1000 சொன்னாலும் புத்தி இல்லாமல் திரும்பி திரும்பி அழுகிற போது அவங்களுக்கு என்ன பண்ண தெரியாம ஆண்டவர்கிட்ட அழுகக்கூடிய அந்த மேய்ப்பன் அந்த காலத்துல அழுதான். உடனே ஆண்டவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் மோசே நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமாய் இருக்கிற இன்னார்னு அறிந்திருக்கிறையே, அதுல 70 பேரை கூட்டிட்டு வா, ஆசரிப்பு கூடாரத்திலே அங்கே உன்னாட்டு நிற்கும்படி செய்ய, நான் அங்கே இறங்கி வந்து நீ ஒருவன் மாத்திரம் ஜனத்தின் பாரங்களை சுமக்காம உன்னோட அவர்களை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் அப்படின்னு சொல்றார். சொன்னபடியாக அடுத்தது வந்து 24வது வசனம், மோசே புறப்பட்டு ஜனங்கள் வார்த்தையை சொல்லி மூப்பர்கள் 70 பேர் கூப்பிட்டு கூடாரத்தை சுற்றி நிறுத்துறாரு. கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கி அவனோடு பேசி அவன் மேலும் அந்த ஆவி 70 மேலும் வைக்கிறாரு. அந்த ஆவி அவர்கள் மேல் தங்கின மாத்திரத்தை தீர்க்க தரிசனம் சொல்லி ஓய்ந்தார்கள். இந்த 70 பேர்ல 68 பேர் வந்துட்டாங்க, 2 பேர் வரல, டென்ட்லயே இருந்துகிட்டான். ஆனா அவன் பேரு இந்த லிஸ்ட்ல இருந்ததுனால அவன் மேலேயும் ஆவி இறங்கி இருந்து அவனும் கூடாரத்தை தீர்க்க தரிசனம் சொல்றான். ஒரு பையன் அங்க இருந்து ஓடியான்னு சொல்றான், கூடாரத்துல 2 பேரும் சொல்றாங்களேன்னு. அப்ப யோசுவா, மோசையினுடைய ஊழியக்காரனாக இருந்த யோசுவா சொல்றான், என் ஆண்டவனே மோசையே அவர்களை தடை பண்ணும், ஆனா வானு நீர் சொல்லியிருக்கிற அவன் வரல, டென்ட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறான், அவனுக்கு மேல எப்படி தேவனுடைய ஆவி இறங்காது, அவனை தடை பண்ணுங்கிற. அப்பொழுது மோசே சொன்ன ஒரு வார்த்தை, அதுதான் முக்கியம். 29வது வசனம், அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். ஸோ இதுக்கு மூல காரணம் அவர் தான். அந்த கர்த்தருக்கு பிரியமாக நடந்தவனுடைய ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் மாத்திரம் கிடையாது, அவனுடைய வாஞ்சைகளையும் கூட அறிந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன். எப்பேற்பட்ட தேவன் அவர்! இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன். மிக முக்கியமான ஒரு காரியம், அன்றைக்கு இஸ்ரவேல் விக்கிரக வழிபாட்டில் நிறைத்த எசபேலை போல தன் மகள் மூலம் தாவீதின் சந்ததியை அழிக்க முயன்ற அந்த எசபேலை போல அவளுடைய ஆவி இன்றும் சபைகளிலே செயல்படுகிறது என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிப்பாக சொல்லி கண்டிக்கிறார். வெளிப்படுத்தல் 2வது அத்தியாயத்தில் வந்தா 19வது வசனத்தில் இருந்து, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் தேத்திரா சபையின் தூதனுக்கு சொல்றாரு.
உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறது அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. காரியங்கள்லாம் நடந்துதான் போகுது, ஆனாலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவென்றால், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசவேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரரை வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன். அவள் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. எனவே நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளோடு விபச்சாரம் செய்தவர்கள் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களே மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன் அப்படிங்கிறார். இன்றைக்கும் சபைகளிலும் இந்த ஆவி செயல்படுகிறது என்று சொல்லுகிறார். கள்ள தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி விக்கிரக வழிபாட்டுக்குள்ளாக, வேசித்தனத்திற்குள்ளாக வழிநடத்தக்கூடிய ஆவி, மாம்ச இச்சைகளுக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய ஆவி செயல்படுகிறது. ஜாக்கிரதையா இருங்க. இல்லை என்றால் என்ன வரும்? 3வது அத்தியாயத்தில் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பேர் கொண்டும் செத்தவனாயிருக்கிறார், நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாயிருக்கிறவர்களை சிறப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களை நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்ப. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். யோவேலினுடைய 3வது அத்தியாயம் இதைத்தான் சொல்லுது. நியாயந்திருக்க ஒரு நாள் நான் வருவேன், திடீர்னு வருவேன் அப்படிங்கிறது. அதைத்தான் இங்கேயும் எச்சரிப்பாக கொடுக்குறாரு. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுஸ்திப்படுத்தாத சில பேர் சாரதையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தந்து என்னோடு நடப்பார்கள். ஜெயங்கொள்கிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலும் அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாக அவன் நாமத்தை அறிக்கை பண்ணுவேன். அதாவது ஜெயங்கொண்டா மனம் திரும்பி பழைய விட்டு பழைய வழிக்கு மனம் திரும்பி புது வழிக்கு வந்தா இருப்பேன். வரலைன்னா ஜீவ புஸ்தகத்துல அவன் பேரை நான் கிறுக்கி போட்டுருவேன். என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவனை அறிக்கை பண்ண மாட்டேன் என்கிறார். இது எதற்காக வருகிறது அப்படின்னா, மத்தேயு 24வது அத்தியாயத்துல 30-31வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா தெளிவாக வருகிறது. அந்த கடைசி நாளிலே இயேசு கிறிஸ்து வரப்போகக்கூடிய அந்த கடைசி நாளை குறித்து சொல்லுகிற போது ஆண்டவர் தெளிவாக இந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 24வது அத்தியாயத்துல 30-31வது வசனத்துல, கடைசி நாட்களிலே அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாள வானத்தில காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் வருகை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மற்றும் 4 திசையிலும் கூட்டி சேர்ப்பார்கள். இது யாருக்கு? வெளிப்படத்தில் 3 சொன்ன போல மனம் திரும்பி தங்களுடைய வஸ்திரத்தை அசுத்தப்படுத்தாத பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான் உண்டு. அப்பொழுதுதான் அவர்களை என் தூதர்கள் முன்னதாக நான் அறிக்கையிடுவேன். இதுல அந்த தூதர்கள் முன்னதாக சொல்லுவார், அவங்க போய் அவரை கூட்டி கொண்டு பரலோகம் கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா உலகத்துக்கு வரக்கூடிய மகா மோசமான கடுமையான உபத்திரத்துக்குள்ளாக கடந்து கடைசியில நியாய தீர்ப்பில் அழிவுக்குள்ளாக போக வேண்டி வரும். யோவேல் 3வது அத்தியாயத்துல 11-15 வரைக்கும் இருக்கிறது. வர இருப்பது நியாய தீர்ப்பின் நாள். அதுல தெளிவாக சொல்லுகிறார், மண்வெட்டி எல்லாம் அரிவாள் ஆடி எல்லாத்தையும் வேல் கம்பாசி எப்படி அக்ரிகல்ச்சருக்குரிய ஜாமான்களை எல்லாம் ஆயுதங்களாக மாத்து அப்படிங்கிறார். யோவேல் 3வது அத்தியாயத்துல 10வது வசனம், உங்கள் மண் வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இன்றைக்கு உலகத்துல எல்லா தேசத்திலும் இதுதான் நடக்குது.
விவசாயத்திற்கோ நாட்டு நன்மைக்கோ செலவு பண்ணக்கூடிய காரியத்தை காட்டிலும் எவ்ரி இயர் பட்ஜெட்ல அதிகமான பங்கு ஆர்மிக்கும் யுத்தத்துக்கும் ஆயுதங்களை தயார் பண்ணவும் தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு முழு தேசங்களும். இதுதான் கடைசி நாள்ல நடக்கும். அந்த நாளிலே நான் இறங்கி உங்களை நியாயம் தீர்க்க வருவேங்கிறார். இன்றைக்கு இது தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கு. எச்சரிக்கையாக இருப்போம். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறாரு, கடைசி காலத்துல அந்த நாள் வருவதற்கு முன்னதாக நீங்க எச்சரிக்கையாக இருங்க. லூக்கா 21வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம்னா அவர் தெளிவாக நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்படியே நீங்கள் இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் முன்பதாக, எவைகளை சம்பவிக்கும் முன்பதாக 25 26வது வசனம் படிக்கலாம். லூக்கா 21 சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கமும் உண்டாகும், சமுத்திரம் அலைகளும் முழக்கமா இருக்கும். இதைத்தான் யோவேல் 3 சொல்லுகிறாரு, வானத்திலே அடையாளங்களையும் சூரியனிலையும் சந்திரனிலையும் சின்னங்களையும் காட்டுவேன் அப்படிங்கிறார். அதனுடைய 3வது பார்ட். அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் 27 அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தின் மேல் வருவதை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. 33 34வது வசனத்துல, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். பூமியில் இருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படிங்கிறது. இதைத்தான் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிற போது சொல்லுகிறாரு. கடைசி காலத்துல 1 தெசலோனிக்கேயர் 5வது அத்தியாயத்துல 23வது வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சர்தை சபையில சொன்னாரு, தன் வஸ்திரத்தை அசுத்தப்படுத்தாத சிலர் என்னிடத்தில் உண்டு, அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு மேலே இருப்பாங்க, அவன் பேரை ஜீவ புஸ்தகத்தை கிறுக்கி போட மாட்டேன். பரிசுத்த குலைச்சலாக்கி அசுத்தப்படுத்தினான்னா அவனுக்கு வெண்வஸ்திரம் மேலே தரிக்கப்படுவதில்லை, அவன் பேரு ஜீவ புஸ்தகத்தை கிறுக்கி போட்டுருவேன், அவன் நித்திய நியாய தீர்ப்புக்கு போய் நியாய தீர்ப்பின்படி தண்டனைக்குள்ள போவான். இதுதான் வாணி. யோவேல் புஸ்தகம் 3 புஸ்தகம் தான். நடந்து முடிந்த சம்பவத்தை குறித்து ஒரு எச்சரிப்பு 1வது அத்தியாயம், வரப்போகிற காரியத்தை குறித்து ஒரு எச்சரிக்கை அவர்களுக்கு. ஆனா அந்த காரியம் நமக்கு முடிந்து விட்ட காரியம். மாம்சமான யாவரும் மேலும் ஆவியை ஊற்றுவேன், ஊற்றிட்டாரு. அடுத்தபடியாக நியாய தீர்ப்பு தான் பெண்டிங் இருக்குது. இது நமக்கு வரப்போகுது. அந்த வரப்போகிற நேரத்துல கடைசி நேரத்துல நம்ம நிக்கிறோம். பரிசுத்தத்தை முதன்மையாக்கும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமா வளரும். வேதாகமத்தினுடைய கடைசி கட்டளை இதை சொல்லிடுறான், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஸோ இதை நம்ம மெயின் ப்ரிஃபரன்ஸாக வச்சு கொண்டு போவோம். அன்றைக்கு சொன்னாங்க, மனம் திரும்பினாங்க, நிலைச்சு நிக்கல, அடி வாங்கிட்டாங்க. ஆனா இயேசுவும் சொல்லுகிறார், முற்றும் முடிய கடைசி வரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படிங்கிறார். ஏதோ ரட்சிப்புங்கிறது ஏதோ ஒரு சம்பவம் அப்படிங்கிறது கிடையாது. அதை மெயின்டைன் பண்ணி கடைசி வரை, ஒன்று என் மரணம் வரை அல்லது அவருடைய வருகை வரை, எது முந்துதோ கடைசி வரை நம்முடைய விசுவாசத்துல அந்த பரிசுத்தமாகுதலிலே தொடர்ந்து முன்னேறி கொண்டே போகணும். இதுதான் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னாரு, செஞ்சாரு, செய்து கொண்டே இருக்கிறாரு. இனி வரப்போகிறது என்னங்கிறத எச்சரிப்பு நமக்கு இருக்கு, ஜாக்கிரதையாக இருக்கும். இதோடு இந்த வாரத்துக்குரிய யோவேல் புஸ்தகத்தினுடைய வேத தியானம் இதோடு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.